இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய இணையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறையேசுவில் பிரியமானவர்களே, அன்னையை நாடி தேடி வந்திருக்கின்றீர்கள். கண்டிப்பாக இந்த ஆரோக்கிய மாதா உங்களுடைய உள்ளத்தை இல்லத்த விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து வழி அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைய மறையுரை சிந்தனையாக மன்னிப்பு கலாச்சாரம் என்ற தலைப்பில் உங்களை சிந்திக்க அழைக்கின்றேன். மன்னிப்பு கலாச்சாரம். கடவுள் உன்னை தண்ணீருக்குள் இறங்க சொல்லும்போது நீ படகிலேயே இருக்காதே என்ற ஒரு முதுமொழி உண்டு. கடவுள் உன்னை தண்ணீருக்குள் இறங்க சொல்லும்போது நீ படகிலேயே இருக்காதே என்ற ஒரு முதுமொழி உண்டு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கடவுள் நம்மை அவருடைய பணிக்காக அழைக்கின்ற பொழுது உடனடியாக நாம் செவிமடுக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார், அல்லது தாம் விரும்பியவர்களை அவர் தம்மிடம் வரவழைக்கின்றார். அப்படி இயேசு தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அல்லது தம்மிடம் வரவழைக்கின்ற பொழுது அந்த திருத்தூதர்கள் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இத்துணை பேர் மத்தியில் என்னை கடவுள் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றாரே என்று சொல்லி மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். அல்லது இத்துணை மிகப்பெரிய பேரு எனக்கு கிடைத்திருக்கிறதே, கடவுள் என்னுடைய பெயரை சொல்லி அழைத்திருக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி கொண்டிருப்பார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களையும் என்னையும் கடவுள் பெயர் சொல்லி அழைக்கின்றார். எதற்காக என்றால், ஒரு புதிய கலாச்சாரத்தை பரப்புவதற்காக. எந்த கலாச்சாரத்தை என்றால், மன்னிப்பு என்ற புதிய கலாச்சாரத்தை பரப்புவதற்காக இன்று உங்களையும் என்னையும் இத்திருப்பலியின் வழியாக, இன்றைய வாசகங்களின் வழியாக கடவுள் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். இது மிகப்பெரிய ஒரு பேர். பொங்கலை சமீபத்தில் தான் நாம் கொண்டாடி முடித்தோம். தமிழருடைய கலாச்சாரத்தை எல்லாம் நாம் பேசுகின்றோம். வந்தவர்களை வரவேற்பது, உபசரிப்பது, உணவு கொடுப்பது என்று சொல்லி நம்முடைய கலாச்சாரம், தமிழர் கலாச்சாரம் பறந்து விரிகின்றது. அந்த உபசரிப்பவர்கள் மனம் நிறைவோடு, மனமகிழ்வோடு செல்கின்றார்கள். ஆனால் இன்று நாம் இந்த மன்னிப்பு என்ற கலாச்சாரத்தை திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவளும் பரப்புகின்ற பொழுது கடவுள் மகிழ்ச்சி கொள்வார். கண்டிப்பாக இந்த கலாச்சாரத்தை நாம் பரப்புகின்ற பொழுது கடவுள் மகிழ்ச்சி கொள்வார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகில் உள்ள எல்லா சமயங்களுமே அன்பைத்தான் போதிக்கின்றன. உலகத்தில் உள்ள எல்லா சமயங்களும் அன்பைத்தான் போதிக்கின்றன. ஆனால் கிறிஸ்தவ சமயம் மட்டுமே மற்ற சமயங்களிலிருந்து சற்றே மேம்பட்டு எதிரிகளை அன்பு செய்யவும் எதிரிகளை மன்னிக்கவும் அழைப்பு விடுக்கின்றது, போதிக்கின்றது. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய தனிச்சிறப்பு, மிகவும் ஒரு சிறப்பான ஒரு காரியம். எதிரிகளையும் அன்பு செய்ய, எதிரிகளையும் மன்னிக்க அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகம் இதைத்தான் போதிக்கின்றது. சவுல், தாவீது என்ற இருவரை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். தாவீது சவுலுக்கு எதிராக எந்த தீமையும் செய்யவில்லை. ஆனால் சவுல் தாவீதை எதிரியாகவே கருதினார். எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் அவரை கொல்லலாம் என்று சொல்லித்தான் தேடிக்கொண்டிருந்தார். சவுல் தாவீதுக்கு எதிராக நிறைய தீமைகளை செய்த பொழுதும் தாவீது சவுலை மன்னிக்கின்றார். தாவீதோடு கூட இருந்தவர்கள், உன்னுடைய கையில் சவுலை ஆண்டவர் ஒப்படைத்திருக்கின்றார், கொல் என்று சொல்லி இவரை தூண்டிவிட்ட பொழுதும் இல்லை, நான் கொல்ல மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் மன்னிப்பை வழங்குகிறார். எனவே தாவீது காலம் கடந்த மனிதராக இருக்கின்றார். தாவீது அன்று கொடுத்த அந்த ஒரு மன்னிப்பு சவுலையே மனமாற செய்கிறது. அந்த வாசகத்தினுடைய இறுதியில் பார்த்தோம் என்றால், சவுல் மனம் மாறுகிறார். உன்னையா நான் கொல்ல தேடினேன் என்று சொல்லி அவர் மனம் மாறுகிறார். தாவீது அந்த இடத்தில் செய்த ஒரு சிறிய செயல், அந்த ஒரு மன்னிப்பு. தாவீது மன்னித்தார். அவருக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் என்ன கிடைக்கிறது? சவுல் சொல்கிறார், ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வாராக. தாவீது மன்னிப்பை கொடுத்தார். அதற்காக ஆண்டவர் சவுல் வழியாக கொடுக்கின்ற ஆசீர்வாதம், ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வாராக, ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வாராக.
பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டுமா? நிறைய கட்டுகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய ஜெபிக்கின்றோம், இடையில் நிறைய தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை உடைக்க வேண்டுமா? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா? ஒரு வழி சொல்லித் தருகிறேன், அது மன்னிப்பு. இன்னொரு வழியையும் சொல்லித் தருகிறேன், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா? இரண்டாவது வழி மன்னிப்பு. மூன்றாவது ஒரு வழியை சொல்லித் தருகிறேன், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா? என்ன செய்யணும்? மன்னிப்பு. என்ன ஃபாதர் மன்னிப்பு 3 வாட்டி சொல்கிறீங்க? ஒரே மருந்து தான், ஒரே ரெமடி தான். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா? மன்னிப்பு. அதனால்தான் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வாராக என்று சவுல் தாவீதை நோக்கி சொல்கிறார். நாம் மன்னிக்கின்ற பொழுது நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த சுவையை நாம் உணர்ந்து பார்த்தோம் என்றால் எல்லா தடையும் உடைப்பட்டுவிடும், மன்னிக்க நாம் முன் வருவோம். ஆனால் நடப்பது என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பஸ்ஸில் போகும்போது கால் மட்டும் இன்னொருத்தர் கால் மேலே பட்டுடுச்சுன்னு வச்சுங்க, அங்கே ஒரு 4ஆம் உலக போரே நடக்கும். அப்படி தானே? லைட்டாக ஒரு கால் மேலே பட்டுடுச்சுனாக்க, ஏன் கால் வைக்கிற போகிற வர்ற தனி பஸ்ஸில் வர வேண்டியதானே, கார் எடுத்துக்கிட்டு வர வேண்டியது தானே அப்படி என்று சொல்லி மிகப்பெரிய அங்கே ஒரு கலவரமே நடந்து முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, மன்னிப்பை பற்றி பேசுகிறோம், மன்னிப்பு கலாச்சாரம் என்று சொல்கிறோம். நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழலாம், இது முடியுமா, இது சாத்தியமா அப்படி என்ற ஒரு கேள்வி எழலாம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கலாம், மறையுரைக்கு இது சாத்தியப்படும் ஃபாதர், பிரசங்கத்திற்கு இது ஒத்து வரும், ஆனால் நிகழ்காலத்திற்கு இது ஒத்து வருமா அப்படின்னா முடியாது ஃபாதர். நீங்கள் பிரசங்கம்னா வச்சுட்டு போகலாம், முடியாது ஃபாதர். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இல்லை அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் மனசுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கு ஃபாதர். எந்த வார்த்தையா ஒரு வார்த்தை அப்படின்னு அதெல்லாம் சொல்ல முடியாது ஃபாதர். அந்த ஒரு வார்த்தை இன்னும் மனசுக்குள்ளே, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன், ஆனால் அந்த ஒரு வார்த்தை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியல ஃபாதர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். முடியுமா, சாத்தியமா? அப்படி என்றால் கண்டிப்பாக முடியும், சாத்தியப்படும். ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன். ஏதோ இது கதை அல்ல, ஏதோ வேற்று கிரகத்தில் நடந்ததல்ல, நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் நடந்த ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்கிறேன். மன்னிக்க முடியும், மன்னிப்பு சாத்தியப்படும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். 1995 பிப்ரவரி 25ஆம் தேதி ஒரு அருட்சகோதரி கொல்லப்படுகிறார். அந்த அருட்சகோதரியினுடைய பெயர் ராணி மரியா. ராணி மரியா என்ற ஒரு அருட்சகோதரி கொல்லப்படுகிறார். அவரை கொன்றவர் சமந்தர் சிங். ஆயுள் தண்டனை ஜெயிலில் இருக்கின்றார், ஆயுள் தண்டனை கைதியாக. இவர் செய்தது என்ன? வட இந்திய பகுதியில் உதயநகரில் சமூக பணி செய்கின்றார். அங்குள்ள நிலச்சுவாண்டார்கள் ஏழைகளை அடிக்கி பிழிகிறார்கள், ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார்கள். எனவே அவர்களுக்கு இவர் உதவி செய்கின்றார். அதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவரை தீர்த்து கட்ட வேண்டும், கொல்ல வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் செய்கிறார்கள். இந்தூர் என்ற நகருக்கு அந்த அருட்சகோதரி ராணி மரியா பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சமந்தர் சிங் தான் மறைத்து வைத்திருந்த அந்த கத்தியை எடுத்து ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 40 முறை கத்தியால் குத்துகின்றார். சாவு, செத்து ஒளி என்று சொல்லி அவர் கத்தியால் குத்துகின்றார் 40 முறை. 40 முறையும் அவர் கத்தியால் குத்துப்படுகின்ற பொழுது இயேசுவே என்று சொல்லி, இயேசுவே என்று சொல்லி அவர் செல்கின்றார் அருட்சகோதரி. இறுதியாக அருட்சகோதரி ராணி மரியாவினுடைய சகோதரி, அவரும் ஒரு அருட்சகோதரி, சிஸ்டர் செல்மி பால், அவர்களும் அந்த சிறைக்கு சென்று ரக்ஷா பந்தன் அன்று அந்த சமந்தர் சிங்கிற்கு அந்த ராக்கி கட்டுகிறார். நான் உன்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த சமந்தர் சிங் சொல்கிறார்கள். உன்னை பார்ப்பதற்கு ஒரு சகோதரி வெளியே இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னை பார்ப்பதற்கா, இந்த கொலைகாரனை பார்ப்பதற்கா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது ஆம் என்று சொல்லி உள்ளே சென்று அந்த ரக்ஷா பந்தன் அந்த கயிறை கட்டி சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். அதோடு விட்டு விட்டார்களா? இந்த மன்னிப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் சபையை சார்ந்த அருட்சகோதரிகளும் மற்றும் ஆயர்களும் சேர்ந்து அந்த மத்திய பிரதேச ஆளுநருக்கு கருணை மனு கொடுக்கிறார்கள். என்னவென்றால் இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று. அப்பொழுது அந்த ஆளுநர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களாகிய உங்களால் மட்டும்தான் இவ்வாறு மன்னிப்பை அளிக்க முடியும் என்று சொல்கிறார். கிறிஸ்தவர்களாகிய உங்களால் மட்டும்தான் மன்னிப்பை அளிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். அவர் விடுதலை பெறுகிறார். சமந்தர் சிங் திருமுழுக்கு பெறுகிறார், பவுலாக மாறுகிறார். இது வரலாறு நடந்தது. அன்பின் மன்னிப்பின் உச்சம் இதுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது உதாரணம் 1983ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி
வத்திக்கான் மாநகரம், அந்த ராயப்பர் சதுக்கம் ஒரே கூட்டத்தால் நிரம்புகின்றது. அப்பொழுது நிறைய பேர் திருத்தந்தையை பார்ப்பதற்காக கூடுகிறார்கள். அதில் ஒரு ஃபாதர் இருக்கிறார், ஃபாதர் மர்த்தினோ. அவரிடம் ஒரு இளைஞன் கேட்கின்றார், திருத்தந்தை எப்படி வருவார் என்று. அந்த மர்த்தினோ, திருத்தந்தை இப்படி வருவார்கள், இப்படி செல்வார்கள், அங்கே அமர்வார்கள் என்று எல்லாவற்றையும் விவரமாக சொல்கிறார்கள். அவருக்கு தெரியாது என்ன நடக்கப் போகிறது என்று. அந்த இளைஞன் அங்கே காத்து இருக்கிறார். திருத்தந்தையும் வருகிறார். தான் மறைத்து வைத்திருந்த தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து சுடுகிறார். 4 குண்டுகள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களை குத்தி கிழிக்கின்றது. முதல் குண்டு உடலை கிழித்து கொண்டு செல்கிறது. 2வது குண்டு அவர் ஆசீர்வதித்த அந்த கையை பதம் பார்க்கின்றது. அவர் சரிந்து கீழே விழுகின்றார். உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். தன்னுடைய செக்ரட்டரி ஃபாதர் ஸ்டானிஸ்லாஸ் டிஸ்பின் அவர்களிடம் இவ்வாறாக சொல்கிறார். அந்த இடத்திற்கு செல்கின்ற பொழுது அவர் ஜெபமாலை ஜெபிக்கின்றார். அன்று மே 13ஆம் தேதி பாத்திமா அன்னையினுடைய திருவிழா. அறுவை சிகிச்சைக்கு செல்வதற்கு முன்பாக அவர் ஒப்புரவரல் சாதனம் செய்கிறார். 5 மணி நேரத்திற்கு மேலாக அறுவை சிகிச்சை நடைபெற்று முடிகிறது. அவர் அறுவை சிகிச்சை முடிந்து வந்த பொழுது திருத்தந்தை சுட்ட துருக்கி நாட்டைச் சேர்ந்த முகமது அலி அக்ஸா அவரை பார்த்து சொல்கின்றார், அவர் யாரென்று எனக்கு தெரியாது, ஆனால் அவரை நான் மன்னிக்கின்றேன் என்று சொல்கிறார். அந்த இளைஞனை யாரென்று எனக்கு தெரியாது, அவனை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கின்றார். நீங்கள் நினைக்கலாம், இவர்களெல்லாம் புனிதர்கள், இவர்கள் செய்யலாம், ஒரு சாதாரண எளிய மனிதர்கள் நாம் செய்ய முடியுமா என்று நீங்கள் யோசிக்கலாம். அதற்கும் ஒரு எளிய ஒரு சாதாரண உதாரணத்தை சொல்கிறேன். நீங்கள் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் அல்லது யூடியூபிலும் பார்த்திருக்கலாம். ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக கன்னியாகுமரியில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு மீன் விற்பனை செய்கின்ற ஒரு பாட்டியை பேருந்திலிருந்து கீழே இறக்கி விடுகிறார்கள். அவங்க மேலே ஸ்மெல் அடிக்குது, மீன் ஸ்மெல் அடிக்குது என்று சொல்லி கீழே இறங்கு என்று சொல்லி இறக்கி விடுகிறார்கள். அந்த பாட்டி அழுகிறார்கள். நான் இந்த மீன் கூடையை வைத்துக்கொண்டு நான் போய் சேர வேண்டிய இடம் எப்படி போய் சேர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழுகிறார்கள். அதை யாரோ ஒருவர் வீடியோ எடுத்து யூடியூபில் அப்லோட் செய்கிறார். அது முதலமைச்சர் வரைக்கும் செல்கின்றது. பிறகு அந்த நடத்துனர், கண்டக்டர், நேர காப்பாளர் எல்லாரையும் சஸ்பெண்ட் செய்கிறார்கள். இதை இந்த பாட்டி கேள்விப்படுகிறார். அப்போ அவர்கள் சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த சாதாரண எளிய ஒரு பாட்டி என்ன சொல்கிறார் என்றால், அந்த கண்டக்டர், டிரைவர், நேர காப்பாளர் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கும் அல்லவா, அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை வேலையை விட்டு நீக்கிவிட்டால் அவர்களுடைய பிழைப்பு என்ன ஆகிறது, அதனால் அவர்களை நான் மன்னிக்கிறேன், வேலைக்கு சேர்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு போல அந்த பாட்டி சொல்கிறார். சாதாரண ஒரு பாட்டி, அவருடைய வாயிலிருந்து வருகின்ற இந்த ஒரு வார்த்தை மன்னிப்பு. இந்த 3 உதாரணங்கள் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில் யாரிடத்திலோ மன்னிப்பு பெற்றதனால்தான் இப்போ இருக்கிறோம். யாரோ ஒருவர் நம்முடைய குற்றங்களை கண்டிப்பாக மன்னித்து விட்டிருக்க வேண்டும். கடவுளாக இருக்கலாம், அல்லது நம்மோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். முடியுமா, சாத்தியமா என்றால் கண்டிப்பாக முடியும். அது சாத்தியம்தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். வாழ்க்கையில் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். 10 மாதம் கருவை சுமக்கின்ற தாய், அந்த 10 மாதத்தில் நிறைய வேதனைகள், சோதனைகள் இருக்கும். குழந்தையை சுமக்கின்ற பொழுது நிறைய கஷ்டங்கள் குழந்தைக்காக தாங்கிக் கொள்கின்றார். ஆனால் 10 மாதம் முடித்த பிறகு அந்த குழந்தையை அந்த தாய் கையில் ஏந்துகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஒரு பாறை இருக்கின்றது, அந்த உளியின் வலியை தாங்கினால்தான் அது மிகச்சிறந்த ஒரு சிலையாக இருக்க முடிகின்றது. ஒரு மூங்கில் இருக்கின்றது, அந்த மூங்கில் பதப்படுத்தப்பட்டு பல்வேறு விதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் இறுதியில் புல்லாங்குழலாக வருகின்றது. எனவே நாமும் நம்முடைய சுயத்தை, நம்முடைய பொறாமையை கடந்து வருகின்ற பொழுதுதான் அந்த மன்னிப்பு என்கின்ற ஆசீர்வாதத்தை பெற முடியும். தாவீது கடந்து வந்தார். கண்டிப்பாக அவரோடு அருகில் உள்ளவர்களெல்லாம் அவரை நீங்கள் கொல்லுங்க என்று தூண்டிவிட்ட பொழுதும் அவர் அதை கடந்து வருகின்றார். இல்லை, நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவர் வருகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளை நாம் அன்பு செய்கின்றோம், திருப்பலிக்கு செல்கிறோம், ஜபங்கள் செய்கின்றோம், நிறைய ஆன்மீக காரியங்களை எல்லாம் செய்கின்றோம், கடவுளை அன்பு செய்கின்றோம். 2வது, நம்மை நாம் அன்பு செய்கின்றோம். அது எப்படி வெளிப்படுகிறது? நம்மை அலங்காரம் செய்வதிலிருந்து, நல்ல உடை அணிந்து கொள்வதிலிருந்து, நல்ல மருத்துவ வசதிகள் செய்து கொள்வதிலிருந்து நம்மை நாம் அன்பு செய்கின்றோம். 3வது, அயலாரையும் நாம் அன்பு செய்கின்றோம். எப்படி? சில நேரங்களில் இயற்கை சீற்றங்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது
யாரென்றே தெரியாத சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்காக நிவாரண உதவிகளையும் நாம் அனுப்புகின்றோம். ஆக கடவுளை அன்பு செய்கின்றோம், நம்மை அன்பு செய்கின்றோம், அயலாரை, தெரியாதவர்களை, எங்கோ இருக்கின்றவர்களை, வெளிநாட்டில் உள்ளவர்களை நாம் அன்பு செய்கின்றோம். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மோடு, நம்முடைய குடும்பத்தில், நம் அருகில் நம்மோடு வேலை பார்க்கின்றவர்களை மன்னிக்க மனம் ஏனோ மறுக்கின்றது. கடவுளை அன்பு செய்கின்றோம், நம்மை அன்பு செய்கின்றோம், தெரியாதவர்களை அன்பு செய்கின்றோம். ஆனால் நம்மோடு அருகில் இருக்கின்ற, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை, நம்முடைய உற்றார் உறவினர்களை மன்னிக்க அன்பு செய்ய ஏனோ மனம் மறுக்கின்றது. நேற்று செய்தித்தாள் படித்திருந்தீர்கள் என்றால், தி இந்து பேஜ் நம்பர் 16 அந்த தமிழ் செய்தித்தாளில் இவ்வாறாக ஒரு செய்தி வருகின்றது. சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளிக்கெல்லாம் சென்று வந்தவர்கள். நேற்றைய இந்து தமிழ் அந்த செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி, விண்வெளியிலிருந்து பூமியை பார்க்கின்ற பொழுது, விண்வெளியிலிருந்து பூமியை பார்க்கின்ற பொழுது மனிதர்களிடையே நடைபெறுகின்ற விவாதம் முட்டாள்தனமானது என்று தோன்றுகிறது என்று சொல்கிறார். அவர் ரொம்ப நாள் விண்வெளியில் இருந்தார்கள். 8 நாள் பயணம் என்று சென்றவர்கள் ரொம்ப காலம் விண்வெளியிலே இருந்தார்கள். அப்போ அவர் சொல்கிறார்கள், அந்த விண்வெளியில் நாங்கள் பணி செய்கின்ற பொழுது நிறைய நாட்டவர்கள் சேர்ந்துதான் பணி செய்வோம். நாங்கள் அங்கு ஒற்றுமையாக பணி செய்ய வேண்டும். அந்த விண்வெளியிலே தனித்தனியாக பிரிஞ்செல்லாம் செய்ய மாட்டோம். ஒற்றுமையாக ஒரு குழுவாகத்தான் நாங்கள் பணி செய்கின்றோம். அந்த விண்வெளியிலிருந்து என்னுடைய நாட்டை, பூமியை பார்க்கின்ற பொழுது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அங்கிருந்து பூமியை பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் செய்கின்ற விவாதம் முட்டாள்தனமாக தோன்றுகிறது என்று சொல்லி நேற்று ஒரு பேட்டியில் அந்த செய்தித்தாளில் வருகின்றது. ஆக இந்த மன்னிப்பு கலாச்சாரத்தை பரப்ப நாம் அழைக்கப்படுகின்றோம். முடியுமா, சாத்தியமா என்றால் முடியும், முடியாது என்றால் முடியாது தான். மன்னிக்க முடியாது அப்படின்னா முடியாது தான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. முடியும் என்றால் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக கடவுள் உங்களோடு சேர்ந்து அடுத்த அடி எடுத்து வைக்க உதவி செய்வார்கள். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யாமலே என்னால் முடியாது, மன்னிக்க முடியாது என்று சொன்னால் முடியாது தான். ஆண்டவர் முன்னிலையில் அமருங்கள், மன்னிப்பதற்கான வரம் வேண்டுங்கள், மன்னிப்பு கலாச்சாரத்தை பரப்புவோம். ஆமென்.